ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் வந்து பாஸ் பண்ணால் போதும் சார், நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் போதும் சார், எனக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அது 60 மார்க் இருக்கட்டும் 2 மார்க் இருக்கட்டும், சரியா? பைத்தானில் சில கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லுங்கள், இதை பார்த்தேன் அப்படின்னாவே நான் வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? அப்போ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து பாருங்கள். யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, சரியா? ஏன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பாருங்கள். யூனிட் 3ல் அதே மாதிரி 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், அதாவது ரைட் எ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ஃபார் தி ஃபாலோயிங் லீனியர் செர்ச்சும் பைனரி செர்ச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோ சொல்லியிருந்தோம். யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5 இது 3 யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க் கொஸ்டின் ஒரு 5ம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 5ம் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அதை தெளிவாக பார்த்துங்க. யூனிட் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். யூனிட் 5லேருந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 5லேருந்து நமக்கு கேட்குறாங்க, சரியா? அதனால் யூனிட் 5க்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.